வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் மிஷினில் நூல் பிடிக்கிறது, பாபினில் நூல் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பவர் மிஷினில் பாபின் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது அலுமினிய பாபின், இது ரெண்டாம் இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதுதான் பவர் மிஷினோட கேஸு. இது பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். இது மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க பவர் மிஷினில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நூல் தைக்கிறது, இதில் நூல் போட்டு நம்ம தைக்கிறதா இருந்தால் இதில் நூல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நூல் கண்டு இருக்குது பார்த்திங்களா. இதில் இது மாதிரி இதில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம தைக்கிறதுக்கு இதில் போட்டுக்கலாம். நம்ம பாபினில் பிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பி இதில் போட்டு நம்ம பாபினில் பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் போட்டாச்சு பாருங்கள். இது மாதிரி போட்டுட்டு பவர் மிஷினில் நம்ம நூல் பிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ அங்கேருந்து நூல் கொண்டு வந்து இதில் ஹோலில் விட்டு, இங்கே ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பு தட்டு மாதிரி ரெண்டு தட்டு இருக்கும். அந்த கேப்பில் இப்படி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து இந்த கேப்பில் விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே பாபினை போடணும். இதில் நூல் விட்டு நூலில் ரெண்டு சுற்றி பாபின் இதில் போட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணோன்னா, மிஷின் ஆன் பண்ணோன்னா ஓடும். நான் இப்போ அது மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நூல் இதிலேருந்து நான் இப்போ நூல் எடுக்கிறேன். நூல் எடுத்துகிட்டு இப்போ இதில் விட்டுருக்குமா, இதில் விட்டுட்டு இந்த பக்கமாகவே எடுத்துகிட்டு வரணும். இதை இப்போ லைட்டாக மேலே தூக்கிட்டு இந்த தட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். நூலை டைட்டாக உட்காந்துப்போம். தட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஹோலில் விடணும். இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோலில் விட்டோமா, இப்போ இழுக்க வருதுங்களா, ஈஸியாக வரணும். இது மாதிரி இந்த அளவுக்கு நூல் இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், பாபின் இப்படி எடுத்துக்கணும். பாபின் இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நூலை லைட்டாக இங்கே பிடிச்சிக்கிட்டு, இந்த பாருங்கள், லைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு 2 3 ரவுண்டு இப்படி சுற்றிக்கலாம். இப்படி சுற்றிட்டிங்களா, டைட்டாக சுற்றிட்டிங்களா, இதை அப்படியே கொண்டு வந்து இதை பாருங்கள், இந்த குச்சி மாதிரி இருக்குதுங்களா, இதில் உள்ளே இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகிட்டு இங்கே ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பியை இப்படி டைட் பண்ணணும். இப்போ டைட் ஆகிடுச்சிங்களா. இப்போ மிஷின் ஆன் பண்ணணும். இப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டேன். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த குதிரைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இதை என்ன பண்ணணும், நம்ம பாபின் கேஸில் நூல் பிடிக்கும்போது இந்த கீழே பல்லு இருக்கும். அந்த பல்லு இருக்குது பார்த்திங்களா, அந்த பல்லு தேஞ்சிரும். நம்ம இந்த குதிரையை என்ன பண்ணணும், நம்ம தூக்கிட்டு தான் பாபின் கேஸில் நூல் பிடிக்கணும். தூக்குறது பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், இங்கே இருக்குது பின்னாடி, மிஷின் பின்னாடி இருக்குது பாருங்கள். இதை லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா இப்படி தூக்கி கீழே பாருங்கள், தூக்கி வச்சிங்களா, கேப் இருக்குது பார்த்திங்களா. இந்த பல்லு நம்ம எப்பயுமே இந்த குதிரையை தூக்கிட்டு தான் பாபின் கேஸில் நூல் பிடிக்கணும். இல்லைன்னா இந்த பல்லு தேஞ்சிரும். சரிங்களா. அது மாதிரி உள்ளே நூல் பிடிக்கும்போது கீழே பாபின் கேஸ், இந்த கேஸை கைட்டிடணும். இது உள்ள நூல், பாபின் கேஸ் நூல் உள்ளே இருக்கக்கூடாது. இல்லைன்னா மிஷினில் உள்ளே போய் நம்ம இதை இங்கே பிடிப்போம். உள்ளே போய் என்ன பண்ணோம், உள்ளே நூல் போய் சிக்கிக்கும் மிஷினுக்குள்ளே. இந்த பாபின் கேஸை உள்ளே வேறு கலரில் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கைட்டி தனியாக வச்சுருங்க. இப்போ கீழேயும் பாபின் கேஸ் இல்லை. இப்போ இந்த குதிரையும் நம்ம தூக்கிட்டோம். இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ மிஷின் ஸ்டார்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பவர் மிஷின் இப்போ பொறுமையாக மிதிக்கணும். பொறுமையாக மிதித்தோன்னா நூல் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நூல் சுற்றுது பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நூல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூல் நான் பிடிச்சிருக்கிறேன். இது வந்து நூல் நம்ம பாபின் வந்து ஃபுல்லாக நூல் பிடிக்கிற வரைக்குமே இது விலகாது. அது எவ்வளோ கரெக்டாக பிடிச்ச உடனே இது தானாக ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். இப்போ பாருங்கள், நான் பாதி பிடிச்சிருக்கிறேன், திருப்பி நான் பாதி பிடிக்கிறேன் பாரு. பாருங்கள், நூல் ஃபுல்லாக பாபின் ஃபுல்லாக நூல் பிடிச்சிட்டேன். கரெக்டாக பிடிச்ச உடனே தானாக இந்த விலகிருச்சு பாருங்கள், கப்பி தானாக விலகிருச்சு. அவ்வளோதான். நூல் பிடிக்கிறது இவ்வளோ ஈஸி தான். இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது பவர் மிஷினில். இப்போ நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது எடுத்து கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணலாம். இது வந்து கட்டுற இதில் கட் பண்ணுற நூல் கட் பண்ணுறவுடைய இது தான் இது. இப்படி எடுத்திங்கன்னா கட் ஆகிடுச்சு பாருங்கள். இது கட் பண்ணுறது தான் இது வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், பார்த்து. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா பத்திரமா இது வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.